ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கான டிவோர்ஸ் அப்படிங்கிற விஷயம் நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா, அது ஒரு ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு செலிபிரிட்டினால ஏன் கூட டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல அப்படிங்கிறது ஒரு அந்த மாதிரி ஒரு பெரிய வருத்தமாக குறையாவே இருந்திருக்கு. 4-5 நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு சின்ன ஏற்கனவே உள்ள வாக்குவாதம் மாதிரி ஆகி அவங்க என்ன பண்ணுறாங்க, கோச்சிக்கிட்டு மும்பைக்கு போயிட்டாங்க. நேற்று இரவு அவரே டிவி பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன அப்படின்னு அவருக்கு பயங்கரமான சாட்சி. வந்தனா ஷா ரிவர்ஸ் இதுவான கம்பெனி அவங்க தான் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு மனக்கசப்பில் இருந்த விஷயத்தை பயன்படுத்திக்கிட்டு இதை பெருசாக ட்ரிகர் பண்ணி இதை கொடுக்க வச்சுருக்காங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு ஒரு பேர். நேரம் ஆக ஆக என்ன தவறான தகவல் வர ரஹ்மான் வந்து இன்னொரு திருமணம் பண்ண போகிறாரு, அது தெரிஞ்சுதான் அவங்க வந்து டிவோர்ஸ் கொடுத்துருக்காங்கன்ற தகவலையும் திட்டமிட்டே பரப்புறாங்க. ரஹ்மான் தரப்பை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு கடும் கோபத்தில் இருக்கு. அதாவது இப்படி ஒரு ரஹ்மான் என் வீட்டில் இருந்துட்டு எனக்கே டைவர்ஸ் கொடுக்குறது வந்து ஆச்சரியமானது. அதை வந்து ரொம்ப ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்தி திருப்பி வந்து அவர் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை போதுங்கிற மனநிலைக்கு வந்துட்டாரு. ஒரு பீக்கில் வந்துட்டு இருக்கப்போ ஒரு புகழ் பேர் வர்றப்போ எல்லாம் வரும் இல்லையா, அந்த ஒரு ப்ரொடக்ஷனுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணிடுவோம். நான் ஒரு வந்து சிங்கிள் கிடையாது, நான் மேரிடு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறது தான் வேகமாக கல்யாணமும் பண்ணார். சினிமா கலாச்சாரங்கள்ல ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னா ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே ஒரு பார்ட்டி நடக்கும். அந்த பார்ட்டில நிறைய நடக்கும். இதுவரைக்கும் பார்ட்டில கூட ரஹ்மான் போய் கமெண்டே இருக்கு. தன் மனைவியை ஒரு இடத்துல கூட வா போன் கூட ஒரு பயன்படுத்த. ரஹ்மான் தரப்பை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய ஒரு ஷாக்கா பார்ட்டி. அதாவது தன்னுடைய இமேஜை வந்து நீங்க வந்து போற போக்கில் காலி பண்ணுங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய வருத்தம். மனமுறிவு அப்படிங்கிறது வந்து ஒரு 30 வருஷம் வாழ்ந்திருப்பாங்க. அந்த நினைவுகள், அந்த வாழ்ந்த வாழ்க்கை ஜீவசமாதி மாதிரி அப்படியே அதை புதைச்சிட்டு இன்னொரு வாழ்க்கை ஆரம்பிக்கணும். அது எவ்வளவு பெரிய கொடுமைன்னு அதை அனுபவிச்சவங்க. அதான் ரஹ்மான் அவரோட பையன் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாரு. அதை அவங்க பொது தளத்தில் சொல்லும்போது கண்டிப்பாக அதை பற்றி பேச மாதிரி செய்வாங்க. அதுக்கப்புறம் அதை தவறா பேசாதீங்கன்ற. ஜி சினிமா பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோட்ல ஊடகவியலாளர் சுபேர் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ எல்லாருக்கும் பரபரப்பாக போகிற இன்னொரு விஷயம், அந்த நோட்டீஸ்னு ஒன்று வந்தாலே நம்மளுக்கு கொஞ்ச நேரத்தில் ஹார்ட் பிரேக் ஆகிடுது. அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கான டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஒரு டு பி ஃபேக்ட் உண்மையை சொல்லணும்னா எனக்கு அதை பற்றி பேசுகிறதுக்கான விருப்பங்களோ எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த ஒரு நேர்காணல் எதுக்கு அப்படின்னா இதற்கான விளக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதுக்கு பின்னாடி நிறைய எதிர்மறை கருத்துக்களை நிறைய பேர் பரப்பிட்டு வராங்க. ஒரு பக்கம் சாய்ரா அவர்கள் மீது ஒரு பக்கம் நெகட்டிவ் ஷேட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, இன்னொரு பக்கம் ரஹ்மான் மீது நெகட்டிவ் ஷேட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. சம்பந்தமே எல்லாம் தனுஷை உள்ள தூக்கி போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கான ஒரு விளக்கம், அதுக்கான ஒரு நேர்காணலாக தான் இருக்குது. திடீர் அப்படிங்கிற விவாகரத்து எதுக்கு? இல்லை, முதல்ல நைட்டு அந்த செய்தியை பார்த்தோன்னே எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிட்டோம். ஆமாம், பெரிய ஒரு அதிர்ச்சி. ஏன்னா ரஹ்மான் பற்றி அப்படி இப்படி ஒரு கிசு அந்த மாதிரி இந்த மாதிரி நபராக இருந்தாலும் கூட இந்த மாதிரி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடை விட்டால் ஸ்டுடியோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர். அப்படி இருக்கிறவருடைய லைஃப்பில் 29 வருஷம் வாழ்ந்துருக்கிறாங்க. 3 குழந்தைகள் இருக்குது. திடீர்னு டிவோர்ஸுங்கிற ஒரு செய்தி வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை ரஹ்மான் ரசிகர்களுக்கு, சினிமா ரசிகர்களுக்கு கொடுத்தது. நம்மளுக்கும் பார்த்துட்டு சரி என்னடா இதை இப்படி ஒரு செய்தியாக இருக்குது இரவில் அப்படின்ட்டு அதை அப்படியே விட்டுட்டோம். அதுக்கப்புறம் காலையிலேருந்து நிறையா சேனல்ஸில் என்னை கூப்பிட்டாங்க. குறைஞ்சபட்சம் 4-5 சேனல் நான் வந்து இப்போ இதை வந்து பேசவே கூடாது அப்படின்னு நினச்சேன். சரி, அதுக்கு பிறகு நேரம் ஆக ஆக என்னன்னா தவறான தகவல் பரவ ஆரம்பிச்சு. ஓகே, சரி, இப்போ ஒரு கிளாரிஃபிகேட் பண்ணிடுவோம்னு இதை பற்றி விசாரிச்சுட்டு தான் நம்ம இந்த பேசுகிறோம். நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா, ரஹ்மானுடைய மனைவியும் ரஹ்மானும் காதல் திருமணம் செஞ்சுட்டு தான் திருமணம் பண்ணவங்க. சரி, அது வந்து எப்படின்னா ரஹ்மானுக்கு வந்து ஆரம்ப காலங்களில் இப்பயும் போவார். எக்மோரில் ஒரு மோதி பாபா தர்கான்னு ஒன்று இருக்குது. அந்த தர்காவுக்கு அடிக்கடி போகக்கூடிய நபர். அவங்க பக்கத்து ஃப்ளாட்டில் இருக்காங்க, அவங்களும் அங்கே வரக்கூடிய நபர்கள். அப்படி 2 பேர் வரக்கூடியப்போ 2 குடும்பமும் இப்போ சந்திச்சிருக்காங்க. ரஹ்மான் வந்து எங்கே போனாலும் அம்மா அவங்க ஃபேமிலியோட தான் போகிறோம், அவங்களும் ஃபேமிலியோட வந்திருக்காங்க. அந்த இடத்துல 2 பேர் சந்திச்சிருக்கிறாங்க. சரி, நல்ல ஒரு இடத்துல சந்திச்சிருக்கிறோம், அந்த ஒரு திருமண பந்தமாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு 2 குடும்பமும் பேசி திருமணம் பண்ணிக்கிறாங்க. 29 வருஷம் ஆச்சு. 3 குழந்தைகள், 2 பெண் குழந்தைகள், ஒரு ஆண் குழந்தை இருக்குது. எல்லாருடைய குடும்பத்திலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான். அப்பப்போ கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரும் இல்லையா, சின்ன சின்ன சண்டை வரும். உங்களோட வாழ்றதே வேஸ்ட்டு, உன்னை நான் டைவர்ஸ் பண்ண போகிறேன்னு இந்த வார்த்தையை சொல்லாத குடும்பமே இருக்காது. கண்டிப்பாக ஏறக்குறைய அதே மாதிரி தான் ரஹ்மான் வீட்லேயும் அடிக்கடி நடந்திருக்கு சண்டை. இந்த மாதிரியான விஷயங்கள் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரும். 2 நாளில் காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க. அப்புறம் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு வெளியில் எங்கேயா கூப்பிட்டு போவாங்க, ஒரு ஷாப்பிங் போவாங்க, ஒரு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுப்பாங்க. இந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிறது. அது ஒரு ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு செலிபிரிட்டினால ஏன் கூட டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல அப்படிங்கிறது ஒரு அந்த மாதிரி ஒரு பெரிய வருத்தமாக குறையாவே இருந்திருக்கு. இது அடிக்கடி சண்டை வரும், காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி போயிட்டே இருந்திருக்காங்க. இப்போ அது இதுக்கு முன்னாடி டைவர்ஸ் பண்ணியிருந்தா கூட ஏதாவது ரீசன் இருந்திருக்கும். ஏன்னா அவங்க அம்மா இருந்தாங்க, அவங்க அம்மாவுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. இப்போ அவங்க அம்மாவும் கிடையாது, இவங்க 2 பேரும் தனியாக தான் இருக்கிறாங்க, குழந்தைகளோட இருக்காங்க. இவர் ஒரு குடும்பமாக இருக்கிறார். ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு சின்ன ஏற்கனவே உள்ள வாக்குவாதம் மாதிரி ஆகி அவங்க என்ன பண்ணுறாங்க, கோச்சிக்கிட்டு மும்பைக்கு போயிட்டாங்க.
அதாவது ரஹ்மானுக்கு மும்பையில் ஒரு வீடு இருக்குது, ஆமா. அங்கே ஒரு ஃப்ளாட் இருக்குது. சரி அதனால ரெஸ்ட் எடுத்து வர்றாங்க, ஏதோ பிரச்சனை இல்லை, கொஞ்சம் ரிலாக்ஸாக போட்டோம்னு ரஹ்மானும் விட்டாரா, அவங்க மும்பைக்கு போயிட்டாங்க. நேற்று இரவு அவரே டிவி பார்த்தா தெரிஞ்சுட்டாராம், அவங்க ஒய்ஃப் அனௌன்ஸ் பண்ணதை அவர் டிவி பார்த்துட்டு தான் என்ன அப்படின்னு அவருக்கு பயங்கரமான ஷாக். கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன சண்டை வரும், போவாங்கனால காம்ப்ரமைஸ் ஆயிரும் நினச்சிட்டு இருந்த அவருக்கு இந்த மாதிரி டிவோர்ஸ் நோட்டீஸை பார்த்தோன்னே அவருக்கே பயங்கர ஷாக்கு. அதுக்கு பிறகு அதுக்கு ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸ் அது நிறையா வந்துடுச்சு. இன்றைக்கி அவங்க வந்து சென்னைக்கு வர்றாங்க, சாய்ரா. ஆமாம், மும்பையிலேருந்து வர்றாங்க. அவங்க அப்படின்னா அவங்களுடைய பூர்வீகம் வந்து குஜராத்தை சேர்ந்தவங்க. சரி, அவங்களுக்கு அவங்க இங்கே வந்து இருக்கிறாங்க, பட் பூர்வீகம் குஜராத்தை சேர்ந்தவங்க. இப்போ அந்த நிறுவனம் வந்து ஒரு வந்தனா ஷா, அதாவது கோல்டு வின்னர் டிவர்ஸ் அப்படின்ற இதுவும் ஆன கம்பெனி, அவங்க தான் நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த நிறுவனம் தான் மும்பையை சேர்ந்த ஒரு நிறுவனம். சரி. அப்போ இவங்க வந்து ஏதோ ஒரு மனக்கசப்பில் இருந்த விஷயத்தை பயன்படுத்திக்கிட்டு இதை பெருசாக ட்ரிகர் பண்ணி இதை கொடுக்க வச்சிருக்கிறாங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு ஒரு பேச்சுக்கள் இருக்கு. ஆமாம். அப்போ இதுக்கு பின்னாடி ரஹ்மானை பிடிக்காத நபர்கள், ரஹ்மான் திறமையின் மீது போட்டி போட முடியாதவர்கள், அவர் மீது நேரடியாக அவருடைய படைப்பின் மீது கல்லறிய முடியாதவர்கள் அவர் மீது எரிய ஆரம்பிச்சிருக்காங்க. தொடர்ந்து பார்த்தா தெரியும் எல்லாருக்கும். சமீப காலமாக ரஹ்மானை சுற்றி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. பெண்ணை வந்து அடக்கி வச்சிருக்கிறாரு, அவர் பெரிய ஒரு முற்போக்குவாதி, பெரிய மதவாதி, ஆணாதிக்கம் பிடிச்சவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். அதுக்கு பிறகு ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு, அதில் வந்து போலியா டிக்கெட் விற்று அது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு, ஸ்கேம் பண்ணிட்டார் ரஹ்மான் அப்படின்னு அந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இப்போ சமீபத்தில் இந்த இஷ்யூ வந்த பிறகு ஒரு விஷயத்தை கிளப்புறாங்க, ரஹ்மான் வந்து இன்னொரு திருமணம் பண்ண போறாரு, அது தெரிஞ்சுதான் அவங்க வந்து டிவோர்ஸ் கொடுத்துருக்காங்கன்ற தகவலையும் திட்டமிட்டே பரப்புறாங்க. இது எதுவுமே உண்மை கிடையாது. அந்த ஒரு விஷயம் உண்மை இல்லை. அப்ப ரஹ்மான் குறித்து வர்றது உண்மையே கிடையாது, பொய்யா தகவலான தகவல். கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை நடந்திருக்கு, இதை கோச்சிட்டு போயிருக்காங்க, இதை சாதகமாக பயன்படுத்தி அவங்க ட்ரிகர் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க மனம் திறந்து உண்மையை பேசினா தான் ஓரளவுக்கு தெரியும் உண்மை என்னங்கிறது. ஆனால் இப்போ ஏறக்குறைய இதுதான் நடந்திருக்குங்கிறது தெரிய வருது. இன்னைக்கு ஈவினிங் அவங்க மும்பையிலேருந்து இங்கே சென்னைக்கு வந்த பிறகு அதை பற்றி அவங்க பேசுகிறாங்களா என்னன்னு தெரியல. இந்த பிள்ளைகள் தரப்புலேருந்தும் பேசிட்டு இருக்காங்க, காம்ப்ரமைஸ் பண்ணுற. ரஹ்மான் தரப்பை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு கடும் கோபத்தில் இருக்குது. அதாவது இப்படி ஒரு ரஹ்மான் என் வீட்டில் இருந்துக்கிட்டு எனக்கு டைவர்ஸ் கொடுக்கறது வந்து ஆச்சரியமான விஷயம். என்கிட்டே சொல்லாமல் ஒன்று இப்போ டைவர்ஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா 2 குடும்பமும் பேசுவாங்க, 2 குடும்பமும் பேசி சுமூகமாக ஒரு வேளை அவங்க 2 பேரும் பிரிஞ்சே தான் இருந்தால் தான் நிம்மதி அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னா, அது இந்த மாதிரியான ஒரு செலிபிரிட்டியாக இருக்கிறவர், அவருக்குன்னு ஒரு நேம் இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து இந்த மாதிரியான விஷயங்களை கொடுத்து பண்ண வேணாம். 2 குடும்பமும் பேசி சுமூகமாக அவங்க பிரிஞ்சிருக்கலாம். இன்றைக்கி எத்தனையோ சினிமா பிரபலங்கள் அப்படி இருந்தாலும் கூட நல்லா நட்பாக இருக்காங்க. குடும்பம், 2 குழந்தைகளுடைய வாழ்க்கை இதெல்லாம் கருத்தில் கொண்டு 2 குடும்பமும் பேசி அவங்க ஸ்மூத்தாக பிரிஞ்சிருக்கலாம். அதை விட்டுட்டு இவங்க தடாரடியாக வந்து மும்பையில் போய் உட்காந்துட்டு அங்கேருந்து ஒரு டீமை விட்டு அட்வொகேட் நோட்டீஸ் கொடுத்து அது நேரடியாக ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்து அதை வந்து ரொம்ப அவருக்கு வந்து ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்திடுச்சு. திருப்பி வந்து அவர் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை இனிமேல் போதுங்கிற மனநிலைக்கு வந்துட்டாரு. யார் பேச்சுக்குமே அவர் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேங்கிறாருங்கிறதான் சொல்கிறாங்க. ஆமாம், ரஹ்மானை பொறுத்த வரைக்கும் பார்த்தா அவருடைய மற்ற கேரக்டரை அவர் கண்டிப்பாக அசோசியேஷன் பண்ண முடியாது. அவருடைய கேரக்டர் எப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு சாம்பிள் என்னென்னா, பெண் பாடகிகள் இருக்காங்க இல்லையா, இது வரைக்கும் தன்னுடைய மனைவியை தவிர வேறு ஒரு பெண்ணுடைய சுண்டூரில் கூட தன் மேலே பட்டது. பெண் பாடகிகள் யாராவது வந்து பெண் ரசிகர்கள் கை கொடுத்தா கை கொடுக்க மாட்டார். இது வரைக்கும் அவருடைய பாலிசியாக வச்சுருக்காரு. அதே மாதிரி அந்த கன்சோல் ரூம்லேருந்து பெண் பாடகிகள் பாடிட்டு இருந்தாங்கன்னா பூத்துக்கு இவர் போக மாட்டார், இங்கேருந்தே சொல்லிவிடுவார். இங்கேருந்து சொல்லுவார், கண்டக்டரை வச்சு பேசுவார், அவருடைய பக்கத்தில் கூட நெருங்க மாட்டார். இந்த திருமணமே ஏன் பண்ணார் அப்படின்னா, ஒரு பீக்கில் வந்துட்டு இருக்கப்போ ஒரு புகழ் பேர் வர்றப்போ எல்லாம் வரும் இல்லையா, ஆமாம், அந்த ஒரு ப்ரொடக்ஷனுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணிடுவோம். நான் ஒரு வந்து சிங்கிள் கிடையாது, நான் மேரிடு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் வேகமாக கல்யாணமும் பண்ணார். உண்மையை சொல்லப்போனால் அதுதான் மெயின் ரீசன். அப்படி தன்னுடைய தொழிலையும் தன்னுடைய குடும்பத்தையும் 2 கண்ணாக பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது வந்து எல்லா கலைஞர்களுக்கும் உள்ள ஒரு பிரச்சனை தான். இந்த பொதுவாகவே இந்த கிரியேட்டிவிட்டி ஃபீல்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எப்படின்னா வந்து இப்போ 9 to 6 கிடையாது. ரெண்டாவது இப்போ ஒரு டாக்டராக இருக்காரு, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டுக்கு வந்துடலாம், அப்படி அட்வொகேட் இருந்தாருன்னா கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். இவங்க அப்படின்னா 24/7 இவங்க மைண்ட் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒன்று ரஹ்மான் ஒரு சாங் கம்போஸ் பண்ணுறாரு, அதை ஸ்டுடியோவில் வரல, வீட்டுக்கு வந்துடுறாரு, வீட்டுக்கு வந்து ஒய்ஃப்ட்ட பேசிகிட்டு இருக்காரு, இல்லாட்டி டிவி பார்த்துட்டு இருக்காரு, ஏதோ பண்ணிட்டு இருக்கப்போ அந்த ஒரு ட்ராக் ஓடிக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக. அப்போ அந்த நேரத்தில் வந்து மிக்சியை போட்டு அரைச்சிட்டு, அந்த நேரத்தில் குக்கரில் கற்றுக்கிட்டு, அந்த நேரத்தில் ஏதாவது பேசணும்னு வருவாங்க. அப்போ அந்த நேரத்துக்கு வேறு ஏதாவது ஒரு தாட் ஓடிட்டு இருக்கும். இது எல்லா கிரியேட்டிவிட்டி ஃபீல்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. அதான் பாலுமந்திரா சொல்லுவார், அந்த ஒரு கலைஞனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கிரியேட்டிவிட்டியை அவனை குத்தி கிழிச்சிரும் அப்படின்னு, அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையை சிதைச்சிரும் அப்படிம்பாங்க. ஏறக்குறைய ரஹ்மான் வாழ்க்கை அது மாதிரி நடந்திருக்கு. அவருடைய வேலையை ரொம்ப சின்சியராக தீவிரமாக பார்த்துருக்கிறாரு. அதை சில பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, புரிஞ்சு
சரி இவரோட இது அப்படித்தான். சில பேர் அது புரியாமல் ஒரு காமனான கணவனாக இருக்கணும், 9 to 6 வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டில் உட்காந்துருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆசைப்படக்கூடிய மனைவியாக இருக்கலாம். பட் அது வந்து அவங்களுடைய இது ஆசையில் தவறு கிடையாது. பட் இவர் இப்படித்தாங்கிறது தெரிஞ்சு தானே பண்ணியிருப்பாங்க. இத்தனை வருஷம் தெரிஞ்சிருந்து பண்ணிட்டு 29 வருஷம் வாழ்ந்துருக்குறாங்க. அதாவது ஒரு நல்ல கணவரா, நல்ல பிள்ளைகளுக்கு தகப்பனா, பெற்ற தாய்க்கு வந்து நல்ல ஒரு மகனா, கூட இருக்க அக்கா தங்கச்சிக்கு நல்ல ஒரு அண்ணனா தம்பியா இப்படி இருந்த ஒரு நபர். எந்த விதமான சர்ச்சையிலும் கிடையாது. சினிமாவை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்கும், ஆடியோ ரிலீஸ் நடக்கும், இல்லை சக்ஸஸ் மீட் நடக்கும். இதுக்கு பின்னாடி ஒரு பார்ட்டி ஒன்று நடக்கும். இந்த மாதிரி சினிமா கலாச்சாரங்களில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னா ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே ஒரு பார்ட்டி நடக்கும். அந்த பார்ட்டியில் நிறைய நடக்கும். இது வரைக்கும் இந்த 30-35 வருஷத்தில் ஒரு பார்ட்டியில் கூட ரஹ்மான் போய் கலந்துக்கிட்டே கிடையாது. ஆனால் எல்லா ஃபங்க்ஷன்லையுமே ஃபேமிலியோட வருவார். வெளிநாடு போகிறப்ப ஃபேமிலியோட போவார், குடும்பத்தோடு வருவார். தன் மனைவியை ஒரு இடத்துல கூட வா போன்னு கூட அவர் பயன்படுத்துறது கிடையாது. வாங்க போங்கன்னு தான் சொல்லுவார். இன்க்ளூடிங் மகனையும் மகளையும் அப்படி தான் பேசுவார். அந்த மாதிரி ஒரு மரியாதையை கொடுத்து பழகக்கூடியவர். அவர் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், பாடகிகளாக இருக்கட்டும், பாடகர்களாக இருக்கட்டும், எல்லாரையுமே ரொம்ப வந்து ஜெனூனாக அவங்க வந்து மரியாதையை கொடுத்து பேசக்கூடியவர். சம்பளம் வந்து ஒரு கவிஞர் இருக்காரு, அவர் வந்து நீங்கள் ஒரு பாட்டுக்கு வந்து 50,000 ஆனால் இவர்கிட்ட எழுதுனா நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ வாங்கினீங்களோ அது டபுள் பங்கு சம்பளம் வாங்கி கொடுக்கக்கூடிய நபர். 1 லட்ச ரூபாய் கொடுத்துருவார். தன்னுடைய கூட வர்றவங்களுக்கு ஃபினான்ஷியலாகவும் அவர் வந்து ஒரு பெரிய அளவில் அவங்க பேக்கப் பண்ணணும். அவர் ஏஆர் ரஹ்மான் வந்து இந்த கார்பரேஷன் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள், வசதி இல்லாத மாணவ மாணவிகளை பலரை செலக்ட் பண்ணி இலவசமான ஒரு மியூசிக் ஸ்கூல் நடத்திட்டு இருக்கார். இப்படி ஏகப்பட்ட விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. சமீப காலமாக இவர் தமிழ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சில அரசியல் ரீதியான கருத்துக்கள், நீட்டுக்கு எதிரான கருத்துக்கள் பேசுகிறப்ப இவரை குறி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த ஃபேமிலி இஷ்யூவில் இதை யாரோ ட்ரிகர் பண்ணி மும்பையிலேருந்து ஒரு கும்பல் இதை பின்னாடி இயக்கி ரஹ்மானை வந்து டார்கெட் பண்ணக்கூடிய வேலையை செஞ்சுருக்கிறாங்க. வரக்கூடிய காலங்களில் அது யார் என்னங்கிறது கிளியராக தெரியும். இன்னொரு விஷயம், அவங்க அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல செப்பரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ அதுக்கே ஒரு பயங்கரமான மீனிங் இருக்குது. என்ன அப்படின்னா, டிவோர்ஸுக்கும் செப்பரேஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. செப்பரேஷனாக அவங்க எப்போ வேணால் திரும்ப மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டில் சேரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா ரஹ்மான் திரும்ப சேர்ற ஒரு மனப்பான்மையில் இல்லைன்றீங்களே. செப்பரேஷன்னா தனியாக இருக்கிறோம், டிவோர்ஸ்னா முறிந்து விட்டது. அதான மீனிங்கு. இப்போ நிறைய பேர் இந்த ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி ட்விட்டரில் செப்பரேட்டட் அது என்னன்னா நான் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குன்றதுக்கு அவங்க போடுவாங்க. அது மாதிரி போடுறதுல ஃபீலிங் லோன்லி அப்படிங்கிற மாதிரி போட்டு அதை வந்து வலைய போடுறது. அது அந்த செப்பரேட்டட் வேற, அது வேற, இது வேற அப்படி எடுத்துக்கிறோம். இது வந்து என்னன்னா டிவோர்ஸுங்கிறது கிடைச்ச பிறகு தானே. இப்போ நாங்கள் விலகி இருக்கிறோம். டிவோர்ஸ் லீகலாக கொடுத்த பிறகு தானே டிவோர்ஸ்னு வரும். அப்போ அந்த வார்த்தையை தானே அவங்க பயன்படுத்த முடியும். அதுக்காக அவங்க அந்த வார்த்தையை பயன்படுத்திட்டாங்க. ரஹ்மான் தரப்பை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய ஒரு ஷாக்காக பார்க்குறேன். ஏதாவது தன்னுடைய இத்தனை வருஷ இமேஜை வந்து நீங்கள் வந்து போகிற போக்கில் காலி பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பெரிய வருத்தம் இருக்குது. இப்போ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்களோட செப்பரேஷனில் தான் அங்கே பிரச்சனைகள் வந்து அதிகமாக பேசப்பட்டுச்சு. தனுஷ், ஜெயம் ரவி, இப்போ வந்து ஏஆர் ரஹ்மான் அப்படிங்கிற பட்சத்தில் தொடர்ந்து இவங்களாம் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. அப்போ யார் பக்கம் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு பார்த்தா ஜெயம் ரவி அப்படியே அவர் யார் பக்கம் சொல்கிறாருங்கிறதும் தெரியும். தனுஷ் அவர்கள் டிவோர்ஸில் யார் பக்கம் கருத்து இருந்ததுன்னு தெரியும். ஆனால் ரஹ்மான் அவர்கள்ட்ட மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சம் டோட்டல் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. அப்போ யார் பக்கம் இருக்குது? இப்போ இண்டஸ்ட்ரியில் இருந்தாலே இவ்வளோ பிரச்சனைகளை வந்து மென்ஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ணணுமாங்கிற ஒரு கேள்விகள் வருதுல்ல. இல்லை இப்போ இண்டஸ்ட்ரியில் இப்போ நம்ம வெளியில் தெரிஞ்சதுனால அதை செலிபிரிட்டியாக பேசுகிறோம். வெளியில் தெரியாமல் இன்றைக்கி ஒரு நாளைக்கு 100கணக்கான டிவோர்ஸ் நடக்குது, சம்மந்தமே இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்கள் கூட. அப்போ அதுக்கு என்ன காரணம்னா இப்போ இன்றைக்கி சகிப்புத்தன்மை கிடையாது. நம்ம எல்லாமே செப்பரேட்டாக நான் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒரே வீட்டில். அதான் பெரிய பிரச்சனை. வீட்டுக்கு போவோம், சாப்பிடுவோம், ஆளுக்கு ஒரு ஃபோனை வச்சுட்டு இருக்கோம், தூக்கம் வந்தால் தூங்கி எழுந்துச்சு வந்துடும். கணவன் மனைவியாக இருக்கட்டும், கணவன் ஒரு ஃபோனு, மனைவி ஒரு ஃபோனு, குழந்தை ஒரு ஃபோனு, முக்கியமான தேவைகளுக்கு மட்டும்தான் பேசிக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு வீட்லேயும் தனித்தனி தீவாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்போ எல்லாரும். அப்படிங்கும் போது இது ஒரு பெரிய ஒரு ஆபத்தான விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. அது வந்து இன்னைக்கு வந்து செலிபிரிட்டியாக இருக்கிறதுனால அது வெளியில் தெரியுது. செலிபிரிட்டியாக இல்லாமல் இன்னைக்கு டைவர்ஸ் ஃபேமிலி கோர்ட்டுக்கு போனீங்கன்னா ஒரு பெரிய கீவே அங்கே தான் நிற்குது. அப்படிங்கும்போது இது வந்து தொடர்ந்து இப்போ அதிகமாக ஆகிட்டு வருது. அது வந்து பொருளாதார ரீதியான பிரச்சனைகள், அப்புறம் ஃபிசிக்கலான பிரச்சனைகள், குடும்ப ரீதியான வந்து இன்றைக்கி எல்லாமே வந்து தனித்தனியாக போயிட்டோம். கூட்டு குடும்பம் கிடையாது. இப்போ கணவன் மனைவி சண்டை வந்துச்சுன்னா வீட்டில் பெரியவங்க யாராவது வந்தாங்கன்னா 10 நிமிஷம் சரி பண்ணி விட்டுருவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து கணவன் மணி சண்டை போடுறாங்க, 2 பேர் போய் நிற்கிற இடம் எந்த இடம்? கோர்ட்டுக்கு தான் போகிறாங்க. எடுத்தோடனே கோர்ட்டுக்கு போயிடறாங்க. இப்போ அந்த ஆப்ஷனே இல்லையே. வீட்டில் ஒருத்தரெல்லாம் முந்தியெல்லாம் வீட்டில் எல்லா பிரச்சனைக்கும் ஒருத்தர் சித்தப்பா ஒருத்தர் இருப்பார். சித்தப்பா கூட்டுப்பா அப்படின்னு அவர் தான் பஞ்சாயத்து பண்ணுவார். மாமான்னு ஒருத்தர் இருப்பார். வீட்டில் என்ன மாமாவுக்கு கூட்டு பஞ்சாயத்து பேசுவோம். பெரியப்பா ஒருத்தர் இருப்பார். எல்லா குடும்பத்தையும் இந்த மாதிரியான ஒரு சட்டாம்பள்ளி ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து உட்காந்து பேசுவார். நீ பேசாம போன்னு பேசுவார். இப்போ நீங்கள் அந்த மாதிரி ஆட்களே இல்லை. அது மிகப்பெரிய அந்த குடும்ப கட்டமைப்புகள் வந்து சிதைஞ்சு போச்சு. இப்போ சண்டை போட்டோடனே நேராக போய் நிற்கிறது கோர்ட்டு.
அடுத்து வந்து சோஷியல் மீடியா எல்லாரும் கையில் வச்சிருக்காங்க, உடனே வந்து அதை வந்து போஸ்ட் போடுறது, செப்பரேட் உடனே வந்து என்னுடைய பயோவில் மாற்றிடுறது, ஃபேமிலி மேன் மேரிடாக இருந்தால் செப்பரேட் உடனே மாற்றிடுறது அப்படிங்கிற விஷயம் வந்து இன்னைக்கு அதிகமாக போகுது. ஒரு ஃபேஷனாக ஆயிடுச்சு. ஃபேஷன் ஆயிடுச்சு. அது வந்து ஒரு செலிபிரிட்டியாக இருக்கிறதுனால அது வெளியே தெரியுது. காமனாக அது அதிகமாக நடந்துக்கிட்டே இருக்கு இன்னைக்கு டெய்லி. இப்போ 2 பேருக்குமான ஒரு விஷயத்துல தான் உங்களுக்குள்ள ஒரு முடிவு வந்து அப்படின்ற ஒரு விஷயம் நடந்திருக்கு. சம்மந்தம் இல்லாம தனுஷை உள்ள இழுத்துருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வேற ஒரு டிவோர்ஸில் ஒரு பேர் இழுத்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ அந்த நயன்தாராவோட டாக்குமெண்ட்ரி அதில் கொஞ்சம் அவரோட பேர் அடிபட்டுக்கிட்டு இருந்தது. இப்போ மறுபடியும் இந்த ரகுமானோட டிவோர்ஸ்லையுமே வந்து இந்த கேஸை இவன் பேரில் எழுதுறான்ற மாதிரியான ஒரு விஷயம் போயிருக்கு. அது என்ன மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு? இல்லை அது ரகுமான் கேலி கிண்டலுக்காக பண்ணக்கூடிய விஷயமாக இருந்தாலும் இன்னைக்கு வந்து அதை வந்து 2 பேருடைய மெயினாக வந்து அந்த இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சதே தவறா தயவு செய்து பரப்பாதீங்க. ஏன்னா இவர் ரகுமானுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு, கண்டிப்பா அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு, அதுக்கு பிறகு 2 குழந்தை இருக்கு. எதுவுமே தெரியாம சிலர் வந்து நேத்தே ஆரம்பிச்சிட்டாங்க சிலம்ப, அவங்களுக்கு இது கடைசியா வந்து ரகுமான் போட்ட படம் வந்து ராயன் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் குடும்பம் இருக்கு, உங்களுக்கு பின்னாடியும் ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தவறான தகவலை தயவுசெய்து பரப்பாதீங்க. அப்படியே அவங்க பிரிஞ்சுட்டு போனா கூட ஏதோ காரணமே இருந்தாலும் நமக்கு அது தேவையில்லை. நம்ம ரகுமான் பாட்டை கேட்க போறோம், ரசிக்க போறோம், பிடிக்கலன்னா ஆஃப் பண்ண போகிறோம், அதோட முடிஞ்சு போச்சு. அவங்க என்ன காரணத்துக்காக டைவர்ஸ் பண்ணாங்கிறது நமக்கு தேவையும் இல்லை. அது தோண்டி ஆராய்ஞ்சு அதுக்கு கண்ணு காது வச்சு வேற ஒரு இதை கொடுத்து, அதாவது மனமுறிவு அப்படிங்கிறது வந்து ஒரு வாழ்க்கையை வந்து உயிரோட புதைக்கிறது. ஒரு 30 வருஷம் வாழ்ந்திருப்பாங்க, அந்த நினைவுகள், அந்த வாழ்ந்த வாழ்க்கை எல்லாத்தையும் உயிரோட ஏறக்குறைய அது வந்து ஒரு தற்கொலை பண்ணுற மாதிரி, ஜீவசமாதி மாதிரி அப்படியே அதை புதைச்சிட்டு இன்னொரு வாழ்க்கை ஆரம்பிக்கணும். அது எவ்வளோ பெரிய கொடுமைன்னு அதை அனுபவிச்சவங்களாம் தெரியும். டைவோர்ஸுங்கிறது அவ்வளோ வேதனையான விஷயம். 2 பக்கமுமே வந்து பயங்கரமான வேதனையான விஷயம். அவர்களை சார்ந்த குடும்பம், இன்றைக்கி அந்த குடும்பமே மிகப்பெரிய ஒரு சோகத்தில் ஆழ்ந்துருக்கும். போகிற போக்கில் சோஷியல் மீடியாவில் உட்காந்துட்டு அவருக்கு அதனால தான் டைவோர்ஸ் ஆச்சு, இவருக்கு அவங்களோட தொடர்பு, அவருக்கு அவரோட தொடர்பு அப்படிங்கிறதுக்காக சும்மா வியூஸ் போகிறதுக்காக அப்படி கிளப்பி விடுறது வந்து அந்த குடும்பத்தை நினச்சி யாரையுமே பேசாதீங்க தயவுசெய்து. உண்மை என்னங்கிறது வந்து அந்த 2 பேருடைய மனம் திறந்து பேசினாங்க. இப்போ நம்மளே விசாரிக்கிறப்போ அவங்க மேலோட்டமாக சொல்லப்பட்ட தகவல் வச்சு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். உண்மை என்னங்கிறது அவங்களும் பேசினா தான் தெரியும். அவங்க டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்காங்கன்னா அவங்களுடைய மனவேதனை என்னன்னு தெரியல. 2 பக்கம் பேச வேண்டியது. அதனால என்னன்னா இதை வந்து தயவு செய்து வந்து கேலி கிண்டலுக்காக இருந்தாலும் கூட பரப்ப. நேற்று என்னன்னா அவருடைய எக்ஸ்பக்கத்தில் போட்டிருக்கிறாரு, காதலிக்க நேரமில்லை படத்தினுடைய ப்ரொமோஷன், அதுக்கு அடுத்து வந்து இவருடைய டைவர்ஸை பற்றின ஒரு விளக்கம். ஆமாம், அதை பார்க்குறப்ப எனக்கு தோணுச்சு, முதல்ல காதலிக்க நேரம் இல்லை, அடுத்து வந்து இதை போட்டிருக்கிறாரு. இதுவே கோ இன்சிடென்ட் நடந்த மாதிரியே இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும். அதுக்கப்புறமா இன்னொன்று பார்த்தேன், சம்திங் பிக் இஸ் கம்மிங்ன்ற மாதிரி ஒரு அப்கமிங்க்கு ஏதோ ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாரு. அதுக்கப்புறமா இதை பேசிட்டாங்க. அது எப்படி இருந்ததுன்னா, ஒரு வேளை இவருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தது சம்திங் பிக் இஸ் கம்மிங் அப்படிங்கிற மாதிரி அவர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த படத்தை பற்றி போட்டிருந்தாரு. காதலிக்க நேரமில்லை படத்தை பற்றி நாங்கள் அதை போட்டிருந்தாரு. ஆனால் இதை வந்து வேற மாதிரி அவங்க இது பண்ணுறாங்க. ஆனால் அவருக்கு ஒரு துளி கூட இதில் வந்து அவங்க இப்படி பண்ணுவாங்கன்றதுல அவர் நம்பிக்கை இல்லை. இதுக்கு முன்னாடி நடந்து 2 தரப்புலையும் பேச்சுவார்த்தை நடந்து தனியாக இருந்து ஒரு 3 மாதம் 4 மாதம் இப்படி இழுத்துக்கிட்டே போய் டைவர்ஸ் கொடுத்துருந்தா கூட தெரியாது. ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு குண்டை தூக்கி தலையில் போட்ட மாதிரி அது பப்ளிக்கில் கொடுத்தது வந்து அவர் பெரிய ஒரு ஷாக்கில் இருக்கார். ஸோ ஃபைனலாக எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த டிவோர்ஸ் பற்றின விஷயங்கள்லாம் நேற்று ஏதோ வந்தப்போ ஏஆர் அமீன், அதான் ரகுமான் அவரோட பையன் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாரு, எங்களோட ப்ரைவேசி வந்து கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், தேங்க்யூ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை போட்டிருந்தாரு. செலிபிரிட்டியோட டிவோர்ஸ் அப்படிங்கிறனால தான் இது வந்து மீடியாவில் அதிகமாகவோ இல்லைனா எக்ஸோ வலைத்தள பக்கங்களில் அதிகமாக பேசப்படுது. அப்போ இதை வந்து நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க அப்படின்னா, ஒன்று இவங்களோட டிவோர்ஸை வெளியில் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லாமல் இருந்திருக்கணும், அது ஃபேமிலியில் வச்சு முடிச்சிருந்துருக்கணும். அதை அவங்க பொது தளத்தில் சொல்லும்போது கண்டிப்பாக அதை பற்றி பேச தானே செய்வாங்க. அதுக்கப்புறம் அதை தவறாக பேசாதீங்கன்றார். அவர் சொன்னதுக்கு மீனிங் என்னன்னா, சில பேர் பேசுவாங்க இல்லையா, ஆமாம் அந்த நடிகருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா, அவங்க வந்து ஏற்கனவே அவர் வந்து அவரோட தொடர்பில் இருந்துச்சு, இவங்க யார் தெரியுமா, இவங்க வந்து ஏற்கனவே இவரோட தொடர்பில் இருந்துச்சு, இது 2 பேரும் தெரிஞ்சு ஒரு லாட்ஜில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு பேசுறாங்க. நேரம்லாம் ஒருத்தர் கிளம்பியிருப்பாரு. அந்த மாதிரி பேசி குடும்பத்துக்குள்ள கும்மி அடிச்சுறாங்க. ஏற்கனவே வந்து நாங்கள் வந்து ரொம்ப நொந்து போயிருக்கிறோம். ஒரு டைவர்ஸுங்கிறது வந்து அந்த குடும்பமே ஒரு ஆடி போயிருக்கும். இன்னைக்கு குடும்பமே ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியில் இருப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள். அதை தயவு செய்து எங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து இதை பற்றி டீட்டெயில்டாக எதுவும் தப்பான விஷயங்களை பரப்பாதீங்கிறது தான் அவர் ரொம்ப நாகரீகமாக அந்த பையன் இந்த வயசுலேயும் மெச்சூராக சொல்லியிருக்காப்புல. ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியா வாயை அடைக்கவே முடியாது. கண்டிப்பாக ஊர் வாயை அடைச்சிடலாம் பாங்களா, அந்த மாதிரி இன்னைக்கு சோசியல் மீடியா வாயை அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அது ரொம்ப ரொம்ப நாசுக்காக நாகரீகமாக அந்த சொல்லியிருக்காப்புல. நம்மளும் அப்படியே எடுத்துக்கிற வேண்டியதான். நம்மளுமே இந்த நேர்காணலில் கொஞ்சம் நாசுக்காகவும் பாசிட்டிவாகவும் தான் சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன். பாசிட்டிவாக தான் ஆடியன்ஸுக்கு போய் சேரும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி.